எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஸ்டார் ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி மாங்காவும் கிடச்சிச்சுங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கும்போது நிறைய கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா அதை மிக்சியில் அந்த ஃப்ரூட்டை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ஜூஸ் அடிச்சிருவேன். இந்த நம்ம குக்கும்பர் ஜூஸ் குடிப்போம்ல, அதை மாதிரி இருக்கும். ஒரு 2 ஸ்குவீஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் மட்டும் அதில் லைட்டாக ஆட் பண்ணேன், ஒரு டிஞ்ச் ஆஃப் அந்த லெமனி ஃப்ளேவருக்கு வேண்டிட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் டைமாக பிக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி தட்டி போட்டு 2 பெப்பரும் போட்டு தண்ணியும் ஊற்றி உப்பும் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். இது வந்து நான் நினச்சேன் ஒரு நாள் கழித்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் புருஷன் இருக்கான்ல, ஒரு ஒரு 2 மணி நேரம் கழிஞ்ச போதே இதுவா நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனேவே அதை தீத்துட்டான். குட்டி குட்டி மாங்காய் கிடச்சதை என்ன பண்ணேன்னா, அதையும் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பும் இஞ்சியும் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அதில் பச்சை மிளகா போடணும், என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, வாங்க மறந்துட்டேன். அதனால நான் ஒரு எரிவுக்கு வேண்டி இஞ்சி மட்டும் போட்டு இதை வந்து வச்சுருந்தேங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்துட்டு இட் இஸ் ரிச் இன் விட்டமின் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி புளிப்பும் இனிப்பும் கலந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு தமிழில் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.